இன்று நாம் தியானிக்க இருக்கிற செய்தி பாதாளமும் நரகமும் எங்கே யாருக்கு? இந்த செய்தியை தியானிப்பதற்கு முன்பாக நேற்றைய தினத்தில் நாம் தியானித்த சத்தியத்தில் இருந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. மரணத்தின் மனிதனுடைய நிலைமை என்று நாம் வேதத்திலே ஆராய்ந்து படித்த போது அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவனுடைய யோசனைகள் அழிந்து போகும் என்று சங்கீதக்காரன் சொன்னதை நாம் வாசித்தோம். சங்கீதக்காரன் மாத்திரமல்ல, பிரசங்கி மற்றும் வேத புத்தகத்தின் பல பகுதிகளிலிருந்து நாம் அதை ஆராய்ந்து படித்து தெரிந்து கொண்டோம். என்ன ஒரு கேள்வி அதிலிருந்து வந்திருக்கிறது என்று சொன்னால், இதுவரை எங்களுக்கு போதிக்கப்பட்டது என்னவென்று சொன்னால், மரிக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் பிதாவின் மடியிலே போய் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்கள் மரிக்கிற ஒவ்வொருவரும் மண்ணிலே பூமியிலே நித்திரை செய்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியம் வரைக்கும் நாம் அலசி ஆராய்ந்து படிக்கும் போது மரிக்கிற ஒரு மனிதன் பிதாவின் மடியில் போய் இளைப்பாறுகிறான் என்று நான் படிக்கவில்லை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த போது ஒரு ஓமை சொல்லி இருக்கிறார். அந்த ஓமையில் என்ன ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் ஐஸ்வர்யவான் ஒருவனை குறித்தும் ஏழை மனிதனாகிய லாசருவை குறித்தும் பேசுகிறார். ஐஸ்வர்யவான் சுகபோகமாக வாழ்ந்தான். வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்தை பாருங்கள். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அங்கே இன்னொரு மனிதன் இருக்கிறான், லாசரு என்ற ஒரு மனிதன். அவன் எப்படி வாழ்கிறான், அவனுடைய நிலைமை என்ன என்று அடுத்த வாக்கியம் சொல்லுகிறது. லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரமும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் இந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையில் இருந்து விழுகிற துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற அசையாயிருந்தான். நாய்கள் அவன் பருக்களை நக்கிற்று. இரண்டு மனிதர்கள், ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். இப்பொழுது இருவரும் அறிக்கிறார்கள்.
அங்கே 23ஆம் வாக்கியம் சொல்லுகிறது. 22ஆம் வாக்கியத்தை வாசித்து 23ஆம் வாக்கியத்துக்கு வரலாம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டார். இந்த ஓமை மாத்திரமே இந்த மரித்தவர்களை குறித்து பேசுகிறது. இதை என்ன பார்க்கிறோம் என்று சொன்னா, ஐஸ்வர்யவான் சம்பிரமான அவன் நல்ல வசதியோடு ஐஸ்வர்யமானாக ஜீவித்து எல்லா விதமான நன்மைகளையும் அனுபவித்து வாழ்ந்து மரித்தவன் ஒருவன். தரித்திரன், பருக்கள் நிறைந்தவன், இவனுக்கு ஆகாரம் கூட இல்லை. இவனுடைய மேஜில் இருந்து விழுகிற துணிக்கையினாலே அவன் பசி ஆற்றிக் கொண்டிருந்தான். அவனுடைய பருக்களை நாய்கள் நக்கிற்று. இருவரும் மரிக்கும் போது ஐசூரான் மரித்து பாதாளத்திலே அக்கினியிலே அவன் வெந்து கொண்டிருக்கிறான். லாசரு மரித்தவன் ஆபிரகாம் மடியிலே போய் தேற்றப்படுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் அண்ணாந்து பார்க்கும் பொழுது அவன் அங்கே லாசரு ஆபிரகாம் மடியிலே உட்கார்ந்து தேர்தல் அடைந்து கொண்டிருக்கிறதை பார்த்து ஆபிரகாம் இடத்தில் சொல்லுகிறான். ஆபிரகாமே லாசருவை அனுப்பி தன் விரலினால் தண்ணீரை தோய்த்து என் நாவை குளிர பண்ண. நல்லா கவனிக்கணும். அந்த ஐஸ்வர்யான் எங்க இருக்கா? அக்கினியிலே இருக்கா. ஒரு விரலிலே நாம் தண்ணீரை நனைத்து எடுத்தால் எத்தனை சொட்டு வரும்? அந்த அக்கினிக்கு போற வரைக்கும் அந்த தண்ணீர் நிற்குமா? அவருடைய நாவை குளிர பண்ண முடியுமா? யோசித்து பார்க்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது என்னவென்று சொன்னார், அவன் ஆபிரகாம் மடியிலே அமர்ந்து தேற்றப்படுகிறான். ஆதாமில் இருந்து இன்று வரை மரித்தவர்கள் ஆபிரகாம் மடியிலே போய் உட்கார்ந்து தேற்றப்படுவார்கள். ஆனால் ஆபிரகாம் மடி எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும்? ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்களும் நான் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இது உவமை, ஒரு எடுத்துக்காட்டு. என்னவென்று சொன்னால், யூதர்கள் மத்தியில் என்ன ஒரு நம்பிக்கை இருந்தது சொன்னால், ஐஸ்வர்யவான்கள் மாத்திரமே பரலோகத்திற்கு போக முடியும், தரித்திரர்கள் பரலோகத்திற்கு வர முடியாது என்ற எண்ணம் இருந்தது. ஆகையினாலே ஆண்டவராகிய கிறிஸ்து அவனுக்கு சொன்ன காரியம் இது. அதனால் நீ நினைக்கிறது படி அப்படி அல்ல. நீ தரித்திரனை பார்த்து கேவலமாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதோடு நிறுத்திவிடாதபடிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ஓமையிலே. இந்த லாசரு என்ன செய்கிறான்னு சொன்னால், என்னுடைய சகோதரர்கள் அங்கே பூமியில இருக்கிறார்கள், அவர்களும் இப்படிப்பட்ட அக்கினிக்கு வந்து அவர்கள் வேதனை அனுபவியாதபடிக்கு லாசருவை அனுப்பி அவர்களுக்கு எச்சரிக்கும்படியாக வார்த்தைகளை சொல்ல அனுப்புங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவராகிய கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், பாருங்கள் 29ஆம் வாக்கியம். ஆபிரகாம் அவனை நோக்கி அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. அவனுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு.
அவர்களுக்கு அதனால லாசருவை அனுப்பி போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்ன ஓமை சொல்லுகிறது என்று சொன்னார். முதலாவதாக நீங்களும் நான் என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? இது ஓமை. ஓமை என்று சொன்னால் ஒரு எடுத்துக்காட்டு, உதாரணம். ஆண்டவராகிய கிறிஸ்து ஓமையினால அநேக நீதி நமக்கு அறிவித்திருக்கிறார். அந்நாட்களில் வாழ்ந்த யூதருடைய எண்ணம் என்னவென்று சொன்னால், அங்கே ஐஸ்வர்யவான்கள் மாத்திரமே பரலோகத்திற்கு போக முடியும், அங்கே தரித்திரர்கள் பரலோகத்துக்கு போக முடியாத ஒரு எண்ணம் இருந்தது. ஆகினாலே ஆண்டவர் அதை அவனுக்கு பாடம் புகட்டும்படியாக இந்த ஓமை சொன்னார். ஆகினால இந்த வேத புத்தகம் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத எழுத்துக்களை நாம் ஆராய்ந்து படித்து அவைகள் என்ன போதிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை வைத்துக் கொண்டு மரிக்கிற எல்லாரும் ஆபிரகாம் அடிக்கு போகிறார்கள் என்று நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, மரிக்கிற ஒவ்வொரு மனிதனும், ஒருவேளை அவன் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும், நீதிமானாக இருந்தாலும் பாவியாக இருந்தாலும், பரிசுத்தமானாக இருந்தாலும் துன்மார்க்கனாக இருந்தாலும், மரிக்கும் போது எல்லாரும் மண்ணுக்கு வருகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆதாம் பாவம் செய்த நேரத்திலே பூமியை சபித்தார், ஏவாளை சபித்தார், சர்ப்பத்தை சபித்தார். ஆதாமிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு. அதனாலே மரித்தவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை வரும் வரைக்கும் பூமியின் தூளிலே நித்திரை செய்கிறார்கள். அதைத்தான் தானியேல் சொல்லுகிறார். தானியேல் 12ஆம் அதிகாரம் 2வது வாக்கியம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 2வது வாக்கியம். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். நேற்று தினத்திலே படித்த உயிர்த்தெழுதல் எப்போது சம்பவிக்கும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை வரும் பொழுது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் 23ஆம் வாக்கியங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் 23ஆம் வாக்கியங்கள். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையை உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். ஆகையினாலே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய வேத புத்தகம் ஆவியானவரால் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியானவர் என்ன எழுதி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். பாவம் செய்த மனிதன் மரிக்கிற அனைவரும் மரித்தவுடன் நல்லவன் பரலோகத்திற்கோ கெட்டவன் நரகத்திற்கோ போகிறதில்லை. அவன் பூமியின் தூளில் என்ன செய்கிறான்? நித்திரை செய்கிறான். எதுவரைக்கும்? வானங்கள் ஒளிந்து போகும் மட்டும். வானங்கள் எப்பொழுது ஒளிந்து போகும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை வரும் பொழுது. ஆகையினாலே மரித்த ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி பிதாவினுடைய மடியிலே போய் இளைப்பாறுகிறார்கள் என்று சொல்லுவது வேத ஆதாரமற்ற உபதேசம் என்பதை பணிவோடு கூட நான் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இதை நீங்கள் மனதில் வைத்துள்ளேன். இதனுடைய தொடர்ச்சியாகவே இன்று நாம் படிக்க போகிறோம். ஆகினாலே கண்களை மூடி ஜெபித்து நாம் இந்த நாளின் தியானத்திற்கு போகலாம். நரகத்தை குறித்த சத்தியத்தை, மகத்துவமும் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான சாயங்கால பொழுதுக்காக மீண்டும் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த 3 நாட்களும் எங்களோடு கூட இருந்து எங்களை
உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு போதித்து வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 4ஆம் நாள் நற்செய்தி கூட்டத்திலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து பேச வேண்டும் என்று எங்களை உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களை அபிஷேகித்தரலும். ஆவியானவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களுடைய இருதயத்தையும் செவிகளையும் கர்த்தர் விருத்த சேதனம் பண்ணி அந்த வசனங்களை நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் சத்தியத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு தெளிவான விளக்கத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்க தேவ பிள்ளைகளுக்காய் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும், சிறியோரையும் பெரியோரையும், வாலிபர்களையும் வயோதிபர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து திடப்படுத்தி பலப்படுத்தி சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்ட அந்த வாக்கிற்கிணங்க பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக உங்களுடைய நித்தியத்தை சுதந்திரத்துக் கொள்ள இருக்கிறவைகளைத்தான் ஒலிபெருக்கின் மூலமாகவும் சத்தியத்தை கேட்கிறவர்களையும் இணையதளத்தின் மூலமாகவும் சத்தியத்தை கேட்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்கள். நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். கேட்பதின்படி நடக்க பலன் தாரும். எல்லா துதிகணமும் தேவரை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நரகம் எங்கே? பாதாளம் எங்கே? அது யாருக்கு என்ற தலைப்பின் கீழாக நாம் சத்தியத்தை படிக்க இருக்கிறோம். என்னை பொறுத்தவரை நான் விரும்பாத ஒரு செய்தி. ஏனென்று சொன்னால் நான் நரகத்திற்கு போக விரும்பவில்லை. அதிநிமித்தமாகவே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த பூலோகத்திற்கு அனுப்பி எனக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே மரிக்க ஒப்பு கொடுத்தார். அவருடைய இரத்தத்தினாலே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நான் பாவ மன்னிப்பை பெற்றவனாக நித்தியத்திற்கு போக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உறவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. என் ஆண்டவர் என்னிடத்தில் அன்பு கூர்ந்ததனுடைய காரணம் என்ன என்று சொன்னார். நான் கெட்டு போக கூடாது, அதாவது நான் நரகத்திலே போய் அழிந்து விடக் கூடாது. அந்த ஒரு நோக்கத்திற்காக அவருடைய திருக்குமாரனை இந்த பூலோகத்திற்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார் என்று வேதம் எனக்கு திருமணம் பற்றுகிறது. ஆகையினாலே கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, நரகம் என்ற அந்த தண்டனை பாவத்திற்கு கொடுக்கப்படுகிற தண்டனை, நரக அழிவு. ஆகையினாலே பாவத்தின் நிமித்தமாக இந்த தண்டனைக்கு நீங்களும் நானும் உள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து உங்களுக்காக எனக்காக மரித்தார். இந்த உலகத்தில் மனிதனுடைய எண்ணம் என்னவென்று சொன்னால் நரகம் என்று ஒன்று இருக்கிறது என்று விசுவாசிக்க நல்லது. வேதத்திலும் அதை குறித்து ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? எச்சரிக்கையாக நமக்கு பேசுகிறார். ஆனால் மனிதனுடைய கருத்து என்ன என்று சொன்னால் நரகம் என்பது ஒரு இடம், அது இப்பொழுது அது எரிந்து கொண்டிருக்கிறது. மரித்த மனிதன் அந்த அக்கினியிலே போடப்படுகிறான். அவன் காலகாலமாக எரிந்து கொண்டிருக்கிறான். அங்கு தேள்கள், பாம்புகள் அவைகள் எல்லாம் அவனை துன்புறுத்துகிறது. இந்த வேதனையை அவன் வாழ்நாள் முழுவதும் அறிவித்துக் கொண்டிருக்கிறான்.
ஏன் இப்படிப்பட்ட ஒரு கருத்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அப்பொழுதுதான் மனிதன் பயந்து பாவம் செய்ய மாட்டான் என்று நினைக்கிறார். ஆனால் அன்பானவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் முடிவு அழிவு என்பதை நீங்களும் நானும் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆகினாலே நரகம் என்பது மனிதன் துன்மார்க்கனுடைய இறுதி முடிவாக இருக்கிறது. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? கொடூரமானவரா என்று சொன்னால் இல்லை. நம்முடைய தேவன் அன்புள்ளவர். வேதாகமம் அப்படித்தான் நமக்கு போதிக்கிறது. ஒரு வாக்கியத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரம் 9, 10 வாக்கியங்களை வாசிக்கலாம். தேவன் 1 யோவான் 4வது அதிகாரம் 9வது வாக்கியம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. Praise God. தேவன் அன்புள்ளவர் என்பதற்கு இதைவிட மேலான சான்று வேறு என்ன வேண்டும்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை என் நிமித்தமாக இந்த உலகத்திற்கு அனுப்பினார். நான் யார்? அதிலே 9ஆம் வாக்கியத்தை வாசித்தோமல்ல, 10ஆம் வாக்கியத்தை வாசியுங்கள். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினால் அன்பு உண்டாயிருக்கிறது. நீங்கள் நான் யார் தெரியுமா? நீங்களும் நானும் யார் தெரியுமா? ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது பாருங்கள். ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம். நாம் பாவிகளாய் இருக்கையில் நாம் யார்? பாவிகள். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். Praise God. Hallelujah. நான் யார்? பாவி. அதோடு மாத்திரமல்ல, ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியத்தை வாசியுங்கள். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக நீங்கள் நான் யார்? தேவனுக்கு சத்துருக்கள். நீங்கள் நான் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் அவருடைய குமாரனாலே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் எப்படி ஆண்டவர் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார். நீங்களும் நான் நல்லவர்களா? இல்லை, பாவிகள், துன்மார்க்கர், தேவனுக்கு விரோதமாக நடந்தவர்கள், தேவனுக்கு பகைஞர்கள். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்ம யாராவது பகைத்தால் நாம் அவர்களிடத்தில் அனுபவிப்போமா? அவர்களிடத்தில் சிநேகமாக பேசுவோமா? அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்வோமா? யோசித்து பாருங்கள். அதுதான் தேவனுடைய அன்புக்கும் நம்முடைய அன்புக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் நானும் ஒருவர் நம்மை சிநேகித்தால் நாம் சிநேகிப்போம். உதவி செய்தால் நாம் மறுபடியும் அவருக்கு உதவி செய்வோம். ஆனால் அவரிடம் நம்மை பகைத்தால், இங்கே சொல்லுகிறார்,
நாம் சத்துருக்களாயிருக்கையில் தேவன் நமக்காக மரித்தார். தேவன் நம் மீது அன்பு வைத்தார். அவருடைய சரித்திரத்தை நாம் மத்தேயிலே படிக்கிறோம் அல்லவா, 4 சுவிசேஷத்தில் படிக்கிறோம் அல்லவா. அவர் சிலுவையிலே தொங்கின போது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். யாருக்காக ஜெபித்தார்? அவரை நிந்தித்தவர்களுக்காக, அவரை கன்னத்தில் அறைந்தவர்களுக்காக, அவருடைய தலையிலே முள்முடியை சூட்டினவர்களுக்காக, அவரை பரிகாசம் பண்ணினவர்களுக்காக, அவரை நிந்தித்தவர்களுக்காக, அவரை சபித்தவர்களுக்காக, அவரை சாட்டையால் அடித்தவர்களுக்காக. அதுதான் தேவான்மை. அப்படிப்பட்ட தெய்வம் அன்புள்ள தெய்வம். பாவத்தை விடமாட்டேன், பாவத்திலே நான் தடைப்பேன், பாவத்திலே என் வாழ்நாட்கள் எல்லாம் கழிப்பேன் என்று யாரெல்லாம் அங்கே பற்றி பிடித்துக் கொண்டு பாவ வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தண்டியாமல் விடார். அன்புள்ள தேவன் தானே நான் என்ன செய்தாலும் பொறுத்து கொண்டுதானே இருக்கிறார் என்று நீங்களும் நான் பாவத்தின் மீது பாவம் செய்து கொண்டே போவோம் என்று சொன்னார். ஒரு நாள் இருக்கிறது, பாவம் செய்கிறவனை அவர் தண்டியாமல் விடார். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியம். கையோடு கை கோர்த்தாலும், கையோடு கை கோர்த்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான். துஷ்டன் தண்டனைக்கு தப்பான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, துன்மார்க்கத்துக்குரிய தண்டனையை ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். என் தேவன் அன்புள்ளவர் தான். நான் பாவிதான், நான் சத்துருதான். ஆனால் என்னை அந்த பாவத்தில் இருந்து மீட்டு அவரோடு கூட சேர்த்துக் கொள்வதற்காக அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் வந்து இந்த உலகத்திலே மரித்து அவருடைய இரத்தத்தினாலே எனக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருந்தும் நான் துணிகரமாக பாவம் செய்து கொண்டே போவேனானால் ஆண்டவர் என் மீது பிரியமாக இருக்க மாட்டார். நிச்சயமாக நான் செய்கிற பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கும் ஒரு நாள் என்னை தண்டிப்பார். ஒரு நாள் என்னை தண்டிப்பார். எபிரேயர் நிருபத்திலே இன்னொரு வாக்கியத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 2வது வாக்கியம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 2வது வாக்கியம். ஏனெனில் தேவதூதர் மூலமாய், ஒரு தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த வசனத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் அன்புள்ளவர் என்பதை மாத்திரம் நமக்கு வெளிப்படுத்துவதற்காக அல்ல, உங்களுக்காக எனக்காக அந்த கல்வாரி சிலுவையில் மரித்தார் என்பதற்காக மாத்திரம் அல்ல, அவர் எச்சரிப்பு கொடுத்தும் நான் விடாபிடியாக பாவத்தை பிடித்துக் கொண்டு என் வாழ்க்கையிலே நான் பாவ வாழ்க்கை தான் செய்வேன் என்று சொல்லி நான் தொடர்ந்து போவேன் என்று சொன்னார். எனக்கு தண்டனை கொடுப்பதற்கும் ஆண்டவர் இந்த வேதத்தின் மூலமாக எனக்கு பெருவிடம். ஆகையினாலே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அன்புள்ள தெய்வம் ஒரு நாள் கோபம் கொள்ள வேண்டிய சூழ்நிலை வருகிறது. காரணம் என்ன என்று சொன்னால், நான் மனம் திரும்பாமல் பாவத்திற்கு மன்னிப்பு கேட்காமல் நான் துணிகரமாக
எனக்கு இப்பொழுது தண்டனை வரவில்லை என்று சொல்லி நான் பாவத்தின் மீது பாவம் செய்து துன்மார்க்கத்தின் மீது துன்மார்க்கம் செய்து என் வாழ்க்கையில் தேவனுக்கு விரோதமாக உடன் சகோதரனுக்கு விரோதமாக நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் அந்த அன்புள்ள தெய்வம் ஆட்டுக்குட்டி சாதுவானது, சிங்கம் கொடூரமானது. அவர் சிங்கமாக எழும்ப வேண்டிய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறார். ஏசா என்ன சொல்றாரு வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 28ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 28ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியத்தை வாசிக்கலாம். கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியையை செய்யவும் தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பெராத்சீம் மலையிலே எழும்பினது போல எழும்பி கிபியோனின் பள்ளத்தாக்கில் கோபம் கொண்டது போல கோபம் கொள்வார். ஒரு நாள் இருக்கிறது. என் தேவன் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், பரிவுள்ளவர், மன்னிக்கிறவர். ஆனால் ஒரு நாள் இருக்கிறது, நான் தொடர்ந்து பாவத்தின் மேல் பாவம் செய்து அக்கிரமத்தின் மேல் அக்கிரமம் செய்து என் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படாதபடிக்கு யார் என்னை என்ன செய்வார்கள், எனக்கு என்ன, யார் எனக்கு தண்டனை கொடுப்பார்கள் என்று சொல்லி நான் துணிகரமான பாவத்தை செய்து கொண்டே போவேன் என்று சொன்னார். ஆட்டுக்குட்டியானவர் சிங்கமாக மாறும் நேரம் வருகிறது. அவர் என்னை தண்டிக்காமல் விடமாட்டார். அந்த தண்டனை தான் நரகம். அன்பானவர்களே, ஆண்டவருடைய வேதத்தில் இன்னொரு வாக்கியத்தை வாசிக்கலாம். சங்கீத புத்தகத்துக்கு போகலாம். சங்கீத புத்தகம் 16ஆம் சங்கீதம் 10வது வாக்கியத்தை வாசிக்கலாம். என் ஆத்துமாவை நல்லா கவனிக்க வேண்டும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி. நீங்க ஆங்கில வேத புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். Thou shalt not leave my soul in the hell. பாதாளம் என்ற அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்ட ஹெல். ஹெல் என்றால் நரகம். அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய அழைப்பை கேட்டு அன்பை உணர்ந்து துன்மார்க்கத்தை அறிந்து அந்த துன்மார்க்கத்தில் இருந்து மனம் திரும்பி இயேசுவினிடத்தில் வந்து பாவ மன்னிப்பை பெறாமல் தொடர்ந்து பாவத்தை நான் செய்து கொண்டு இருப்பேன் என்று சொன்னால் எனக்கு வருகிற தண்டனை நரகம். நான் பாவத்திலிருந்து மனம் திரும்பி என் இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியத்தின்படி நடந்து பரிசுத்த வாழ்க்கை நடத்துவேன் என்று சொன்னார். அதற்குரிய பலன் நகரம், பரிசுத்த நகரமாகிய புதிய எருசலேம். நகரத்திற்கும் நரகத்திற்கும் ஒரே எழுத்து தான் வித்தியாசம். மாத்தி படம். நகரம் என்று சொன்னால் அது மேலான இடம். அந்த நாவுக்கு
கானாவுக்கும் இடையில இந்த இங்கே இருக்கிற ரா வந்துருச்சுன்னு சொன்னா மாறி ஒரு சின்ன மாற்றம் தான், பெருசு ஒண்ணு கிடையாது. ஒரு சிறிய தவறு செய்தாலும் மன்னிப்பு பெறாமல் நீங்களும் நானும் நித்தியத்திற்கு போக முடியாது. ஆகையினாலே நகரம் என்ற அந்த மேலான இடத்திற்கு போக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் பாவத்தை விட்டு, அக்கிரமத்தை விட்டு, அநியாயத்தை விட்டு, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், அவருடைய இரத்தத்தினாலே எனக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் சென்று நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரித்து நம்மை நீதிமான்களாக்குவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இல்லை, விடாபிடியாக பாவத்தோடு பாவத்தை கூட்டி செய்து கொண்டு நான் வாழ்வேன் என்று சொன்னார், எனக்கு கிடைப்பது நரகம். இந்த ஹெல் என்ற ஆங்கில வார்த்தை ஹெகினா எனப்பட்ட அந்த கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது. நரகம் என்றால் அதனுடைய பொருள் எரிகிற இடம். Hell means burning place. எரிகிற இடம். அந்த எரிகிற இடத்திற்கு நீங்கள் நான் போகக்கூடாது என்கிற ஒரே காரணத்திற்காக உங்களையும் என்னையும் உண்டாக்கின பரலோகத்தின் ஆண்டவர் மனிதனாக பிறந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து அந்த கல்வாரி சிலுவையிலே தீர்த்தார். அப்படியானால் நரகம் யாருக்கு? ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக வருவார் என்று நாம் சத்தியத்தினாலே அறிந்திருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை வரும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை இரண்டாக பிரிப்பார். செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிக்கிறது போல பிரித்து செம்மறியாடுகளை வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடது பக்கத்தில் நிறுத்துவது போல நிறுத்துவார். வலது பக்கம் நிற்கிறதை பார்த்து ஆண்டவர் சொல்வார், என் பிதாவியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இடது பக்கம் நிற்கிறவர்களை பார்த்து சொல்லுவார், என் பிதாவினால் சபிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின அக்கினிக்கு போங்கள், நரகத்துக்கு போங்கள். வலது பக்கம் நிற்கிறவர்கள் எங்கே போக வேண்டும்? நகரத்துக்கு போக வேண்டும். இடது பக்கம் நிற்கிறவர்கள் நரகத்துக்கு போக வேண்டும். அந்த நரகம் யாருக்கு தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 41ஆவது வாக்கியம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். நல்லா கவனிக்கணும். நரகம் என்ற அக்கினி தண்டனை உங்களுக்கும் எனக்கும் அல்ல. அந்த நரக தண்டனையில் இருந்து நம்மை ரட்சிக்கும்படியாகத்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து அந்த கல்வாரி சிலுவையிலே அவ்வளவு பாடுபட்டு மரித்தார். அந்த நரகம் யாருக்கு என்று சொன்னால் பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும். ஏனென்றால் வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவரை சேர்ந்த தூதர்களும்
பிசாசும் வலுசற்பமும் அவனை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணினார்கள். பிசாசு தோற்கடிக்கப்பட்டான், பரலோகத்திலிருந்து பூமியிலே தள்ளப்பட்டான். அப்படி தள்ளப்பட்ட போது அவனோடு சேர்ந்து 1/3 தேவதூதர்கள் நிச்சயப்பட்டார்கள், தள்ளப்பட்டார். அவர்களுக்காக ஆண்டவர் உலகம் உண்டானது முதற்கொண்டு அந்த நரகத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு அடக்கமல்ல, ஆனால் நீங்களும் நானும் சாத்தானுடைய தந்திரத்திற்கும் சாத்தானுடைய பொய்யான உபதேசத்திற்கும் கீழ்ப்படிந்து இயேசுவை மறுதலித்து பாவ வாழ்க்கையை விடாதபடிக்கு தொடர்ந்து பாவத்திலே தலைத்து பாவத்திலே மகிழ்ச்சி அடைந்து துன்மார்க்கமான வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நாமும் சாத்தானோடு சேர்ந்து அக்கினியிலே தள்ளப்படும். அதுதான் நரகம். வாசிக்கலாம், ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் தெரிந்து கொள்வோம். ஏனென்றால் அதை தெரிந்து கொள்வதற்கு காரணம் ஏன் என்று சொன்னால், நீங்களும் நானும் அந்த இடத்திற்கு போகக்கூடாது. ஒருபோதும் நீங்களும் நானும் மனம் திரும்பாதவர்களாக, பாவத்திற்கு அடிமைகளாக, தேவனுக்கு விரோதமானவர்களாக, சத்தியத்திற்கு மாறாக வாழ்க்கை நடத்தி அக்கினி தண்டனையை நாம் பெற்றுவிடக்கூடாது. அது நிமித்தமாகவே ஆண்டவர் இந்த வேத புத்தகத்திலே இந்த சத்தியத்தை நீங்களும் நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆவியானவர் கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய தண்டனை உண்டு என்பது அல்ல, நித்திய ஜீவன் உண்டு. அதுக்குத்தான் ஆராய்ச்சி படிக்கணும். ஆகினாலே கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய வேதத்திலிருந்து ஒரு சில வாக்கியங்களை வாசித்து அந்த நரகம் எவ்வளவுக்கு கொடூரமான நிலையிலே இருக்கும், அந்த இடம் நமக்குரியது அல்ல என்பதை அறிந்து கொள்ளும்படியாக ஒரு வாக்கியங்களை வாசிக்கலாம். முதலாவதாக ஏசாயா புத்தகம் 47ஆம் அதிகாரம். ஏசாயா புத்தகம் 47ஆம் அதிகாரம் 12, 13, 14. நீ உன் சிறு வயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் சம்பள வித்தையைகளையும் உன் திறனான சூனியங்களையும் நீ அனுசரித்து நில். அவைகளால் உனக்கு பிரயோஜனம் என்ன உண்டோ, பலன் உண்டோ பார்ப்போம். இந்த உலகத்திலே எத்தனையோ காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதான் சொல்றாரு, பழகின காரியங்கள் எல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்து அதனால் பிரயோஜனம் உண்டா. அடுத்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? உன் திரளான யோசனைகளினால் நீ இளைத்து போனாய். இப்பொழுதும் ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடுகிறவர்களுக்கு உன்னை விலக்கி ரட்சிக்கட்டும். இதுக்கெல்லாம் போறோம்ல, ஜோசியம் பார்க்க போறோம், குறி கேட்க போறோம், மந்திர வேலை காரியங்களை பார்க்க போகிறோம். கடைசியில இந்த நரக தண்டனை இருந்தவங்கள்லாம் நம்மளை விடுவித்துருவாங்களா? அடுத்து என்ன சொல்றாரு? இதோ அவர்கள் தாளடியை போல இருப்பார்கள். நெருப்பு அவர்களை சுட்டரிக்கும். அவர்கள் தங்கள் பிராணனை அக்கினி ஜுவாலையிலிருந்து விடுவிப்பதில்லை. மனிதர்கள் இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஜோசியங்களையும் குறிச்சொல்லுதலையும் மந்திரவாதிகளையும் நம்பி போய்கொண்டிருக்கிறார். ஏன்? ஒரு உதாரணமாக ஒரு காரியத்தை சொல்லுங்க. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே திருமணம் என்று சொன்னால் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களாக இருந்தாலும் சரி,
பெண் வீட்டுக்காரர்களா இருந்தாலும் சரி, சொல்லுங்க பாப்போம். அதாவது யார் குறிச்சு வச்சது? அதைத்தாங்க சொல்றார். அடுத்த வாக்கியத்தை வாசிக்கலாம். உன் சிறு வயது முதல் நீ பிரயாசப்பட்டு எவர்களுடன் வியாபாரம் பண்ணினாயோ அவர்களும் அப்படியே இருப்பார்கள். அவரவர் தங்கள் போக்கிலே போய் அலைவார்கள். உன்னை ரட்சிப்பார் இல்லை. உன்னை ரட்சிப்பார்கள். எது முக்கியம்? ரட்சிப்பு. நீங்கள் நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து மனிதனாக பிறந்து அந்த கல்வாரி சிலுவையிலே மரித்தார். ஆனால் அவருடைய மரணத்தை நான் மறுதலித்து விட்டு நான் மந்திரவாதியை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். ரட்சிப்பார்களா? சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்கலாம். சங்கீதம் 9:17. சங்கீதம் 9:17. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார் பாருங்க, 3ஆம் அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 3வது அதிகாரம் 3வது அதிகாரம் மன்னித்துக் கொள்ள 2ஆம் அதிகாரம் 31வது வாக்கியம். 32ஆம் வாக்கியத்தை வாசிக்கலாம். ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். அதனால தான் அவங்க எல்லாம் வனாந்தரத்தில் அடிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு நீங்கள் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகி நீங்கள் நானும் உங்களையும் என்னையும் மறந்த, உங்களை என்னை படைத்த தெய்வத்தை மறந்தால் எப்படி நீங்களும் நானும் அந்த நரக தண்டனைக்கு தப்புவோம்? யோசித்து பார்க்க வேண்டும். 11ஆம் சங்கீதம் 6வது வாக்கியம். 11ஆம் சங்கீதம் 6வது வாக்கியம். துன்மார்க்கன் மேல் கண்ணிகளை வருஷிக்க பண்ணுவார். அக்கினியும் கந்தகமும் கடும் கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. ஆகையினால ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். ஒருபோதும் நீங்கள் நானும் அந்த அக்கினிக்கு போகக்கூடாது என்பதற்காகத்தான் ஆவியானவரை கொண்டு இவைகளை எல்லாம் உங்களுக்கு எனக்கும் எச்சரிப்பாக எழுதி வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் பரலோகத்திற்கு போவார்கள். அப்படி இருக்கா? 2ஆம் மரணமாகிய அப்படி இருந்தா நல்லதானே இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? யாரெல்லாம் பட்டியல் போடுறாங்க? யாரெல்லாம்? வாசிங்க. பொய்யரும் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் எங்க போவாங்க?
இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் கலந்த கடலிலே பங்கடைவார்கள். 19ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம். 19ஆம் அதிகாரம் 19 20 வாக்கியம். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி வருகிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்திற்கு முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டார்கள். அவர்கள் இருவரும் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசி. மிருகம் என்று சொன்னால் ராஜா. இங்கே ராஜா எந்த ராஜாவை குறிக்கினா ரோம அரசு. கள்ள தீர்க்கதரிசி என்பவர் யார்? வேதத்தில் ஒன்று சொல்ல போதிப்பது ஒன்று, மரணம் அடைகிற ஒவ்வொருவரும் பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறார்கள் என்று வேதம் சொல்ல இல்லை. மரிக்கிற நல்லவன் பரலோகத்திற்கும் துன்மார்க்கன் நரகத்திற்கும் மரித்தவுடனே போய்விடுகிறான் என்று பிரசங்கிக்கிறார்கள் அல்லவா? வாரத்தின் 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் வாரத்தின் 1ஆம் நாள் ஓய்வு நாள் என்று பிரசங்கிக்கிறவர்கள் வேத ஆதாரத்தோடு பிரசங்கிக்கிறார்கள் இல்லை. அவர்களைத்தான் சொல்லுகிறார். அவர்களும் இன்னும் அநேக காரியங்களை நான் சொல்லிக் கொண்டே போகலாம், நேரம் இல்லை. அவர்கள் எங்கே போவார்கள்? அக்கினிக்கு போவார்கள். நான் சொல்லல, நான் நியாய தீர்ப்பு செய்வதற்கு நான் நியாயாதிபதி அல்ல. என் தேவன் சொல்லுகிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இது எச்சரிப்பாக பிரசங்கிக்கப்படுகிறது. நீங்களும் நானும் அக்கினிக்கு போயிருக்கிறோம். அந்த ஒரே நோக்கத்திற்காக ஆண்டவரின் சத்தியத்தை உங்களுக்கு எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். யோபின் புத்தகத்தில் என்ன சொல்றேன் என்று பார்க்கலாம். யோபின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியம். யோபின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியம். அவன் மாம்சம் அவனில் இருக்கும் அளவு அதற்கு நோவி இருக்கும். அவன் ஆத்துமா அவனுக்குள் இருக்கும் மட்டுமே அதற்கு துக்கம் உண்டு. ஆம், நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் துக்கம் எல்லாம். செத்து போனா ஒரு உணர்வும் கிடையாது. ஆகினாலே அந்த அழிவுக்கு நீங்களும் நானும் விலகி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏசாயா என்ன சொல்லுகிறான்னு பார்க்கலாம். ஏசாயா 66ஆம் அதிகாரம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 15 16 17 வாக்கியங்கள். இதோ தம்முடைய கோபத்தை, நல்லா கவனிக்கணும், இதோ தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும் தம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்கினி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்கினியோடும் வருவார். கர்த்தர் அக்கினியோடு வருவார். நல்லா கவனிக்கணும், கர்த்தர் அக்கினியோடு வருவார். பெரும் காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடும் வருவார். கர்த்தர் அக்கினியினாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லாரோடும் வழக்காடுவார். கர்த்தரால் கொலையுண்டவர்கள் அநேகராயிருப்பார்கள். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரும் பொழுது உயிரோடு இருக்கிறவர்கள் துன்மார்க்கர் அழிக்கப்படுவதை தான் ஆண்டவர் சொல்கிறார்.
எண்ணிலடங்கா மக்கள் அழிக்கப்படுவார்கள். ஆகவே இவைகளை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் வேதத்திலே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நமக்கு எழுதியிருக்கிறார். மரித்த துன்மார்க்கர் இப்பொழுது நரகத்தில் இருக்கிறார்களா என்று ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம் மரிக்கிற மனிதனுடைய நிலைமையை குறித்து. மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக ஓரிரு வாக்கியங்களை நாம் வாசிக்கலாம். சங்கீத புத்தகத்தில் வைத்திருக்கோம். சங்கீத புத்தகம் 146 சங்கீதம் 4ஆம் வாக்கியம். 146 சங்கீதம் 4வது வாக்கியம். அவனுடைய ஆவி பெரியும், அவனுடைய ஆவி பெரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். அப்படியானால் மரிக்கிற மனிதன் அவன் நல்லவனாக இருந்தாலும் சரிதான், அவன் கெட்டவனாக இருந்தாலும் சரிதான், பரிசுத்தவனாக இருந்தாலும் சரிதான், துன்மார்க்கனாக இருந்தாலும் சரிதான், மரிக்கிற அனைவரும் பூமியின் தூளிலே நித்திரை செய்கிறார்கள். நல்லவர்கள் மரித்தவுடனே பரலோகத்திற்கும், துன்மார்க்கர் மரித்தவுடனே நரகத்திற்கும் போகிறது இல்லை. வேதம் அப்படி போதிக்கவில்லை. நேற்றைய நேரத்தில் இந்த வசனத்தை வாசித்தோம். மறுபடியும் வாசிக்கலாம். பிரசங்கின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம். பிரசங்கி 12:7. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த மண்ணுக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறதற்கு முன்னும் உன் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினை. மனிதன் மரிக்கும் போது என்ன சம்பவிக்கிறது? இந்த சரீரம் எப்படி உண்டாக்கப்பட்டது? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்தில் வாசித்தோம் அல்லவா? தேவன் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அவன் ஜீவாத்மானான், உயிருள்ள மனுஷனானான். அப்ப அவனுடைய ஆவி பிரிகிறது, அவன் தன் மண்ணுக்கு திரும்புகிறான். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்தனாக இருந்தாலும் பாவியாக இருந்தாலும், நல்லவனாக இருந்தாலும் துன்மார்க்கனாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும் பாவியாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் மரிக்கிறவர்கள் அனைவரும் பூமியின் தூளை என்ன செய்கிறார்கள்? நித்திரையாக இருக்கிறார்கள். அதுதான் வேதம் போதிக்கிறது. அதனால இன்றைக்கு மரித்தவுடனே பிதாவினுடைய மடியிலே போய் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள் என்று யாராவது சொன்னார், அது வஞ்சிக்கிற உபதேசம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டும். அதான் பிரசங்கி சொன்னார் இல்லையா? 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம் ஏற்கனவே. இவ்விதமாக மண்ணானது தான் முன்னிருந்த மண்ணுக்கும் திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறதற்கு முன்னும். ஆகினாலே கர்த்தர் கொடுத்த இந்த சுவாசம் அவருடையது, அவருக்கு சொன்ன. ஒரு கேள்வி ஒன்று கேட்கணுமா? மனிதனை மண்ணினாலே உண்டாக்கினார், பறவைகளையும் மிருகங்களையும் எப்படி உண்டாக்கினார்? வார்த்தையினாலே, அப்படிதானே? சரி, வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தான். அப்போ மிருகங்களையும் பறவைகளையும் ஆண்டவர் எப்படி உண்டாக்கினார்? மண்ணினாலே உருவாக்கினார். அவைகளுக்கும் சுவாசம் கொடுத்தார். அதைத்தான் பிரசங்கி சொல்லுகிறார். வாசிக்க பார்க்கலாம். பிரசங்கின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியத்திலிருந்து வாசிக்கலாம். மனுபுத்திரனுக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கிறது.
அவைகளுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. இவைகள் சாகிறது போல அவர்களும் சாகிறார்கள். ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல. எல்லாம் மாயை. மிருகத்தை விட மனுஷன் மேன்மை உள்ள இதுல சுவாசத்துல. சுவாசம் எல்லாம் ஒன்றுதான். அது தேவன் கொடுத்தது. ஆகினாலே மரிக்கும் போது அவைகள் சுவாசம் எப்படி எடுக்கப்பட்டு அவைகள் மண்ணுக்கு வருகிறதோ, ஏனென்றால் அவைகள் மண்ணினால் உருவாக்கப்பட்டது. மனுஷன் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். ஆகினாலே அவனுடைய சுவாசம் கர்த்தரிடத்திலே எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? மரித்து மண்ணுக்கு வருகிறான். இதுதான் மனுஷனுடைய நிலைமை. ஆகினாலே அன்பானவர்களே, துன்மார்க்கன் இப்பொழுதும் சன்மார்க்கன் இப்பொழுதும் மரித்த பிறகு அவர்கள் பூமி தூளில் என்ன செய்கிறார்கள்? நித்திரை செய்கிறார்கள். எதுவரைக்கும் நித்திரை செய்கிறார்கள் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை வரும் வரைக்கும் நித்திரை செய்கிறார்கள். இப்பொழுது மரிக்கிற இந்த மரணம் ஆண்டவர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது நித்திரை. இப்போ நாம் மரிப்பது எனது நித்திரை. அல்லது இன்னொரு விதத்திலே சொன்னா முதல் மரணம். என்ன இரண்டாம் மரணம் ஒண்ணு இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம் இல்லையா? சரி, அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுகிறது பார்க்கலாமே. வெளிப்படுத்தின விசேஷத்துல 20ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியத்தை வாசிங்க. மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. மரணம் அடைந்த மற்றவர்கள் என்று சொன்னால் என்ன என்று பார்க்கலாம். அடுத்த வாக்கியத்தை வாசிங்க. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. அப்ப முதல் மரணம் என்பது நித்திரை, இரண்டாம் மரணம் என்பது நரகத்தில் அழிகிற அழி. அதைத்தான் நாம் வெளிப்படுத்தல் 21:8 வாசித்தோம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். முதல் மரணம் என்பது நித்திரை. அதைத்தான் லாசருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவன் நித்திரையாக இருக்கிறான், அவனை நான் எழுப்ப வேண்டும். இப்பொழுது நீங்கள் நான் மரிக்கிற மரணம் முதல் மரணம். இரண்டாம் மரணம் ஆண்டவராகிய கிறிஸ்து வந்து அக்கினியினாலே அழிக்கிறார்களவா, அதுதான் இரண்டாம் மரணம். அதைத்தான் ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேலுமாக ஒரு கேள்வி என்ன என்று சொன்னால், அதற்கு முன்னதாக ஒரு வாக்கியத்தை வாசித்துக் கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த இரண்டாம் மரணத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. இது இரண்டாம் மரணம். இதிலே பங்கடையர்கள் யார்? ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இது இரண்டாம் மரணம். முதல் மரணம் இப்பொழுது நாம் மரிக்கிறோம் அல்லவா? ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமாகி நாம் மரிக்க வேண்டிய சூழ்நிலை வருந்தால் இது நித்திரை, இது மரணம் அல்ல. அதைத்தான் ஆண்டவர் லாசரை பற்றி சொன்னார். நம்முடைய நண்பனாகி லாசரு நித்திரையாக இருக்கிறான், அவனை போய் நான் நினைச்ச வேண்டும். ஆனால்
மரணம் என்பது இரண்டாம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் நரகத்தில் அக்கினினாலே அழிக்கப்படுகிற அழிவு. ஆகையினாலே இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ளலாம். இன்னொரு வாக்கியத்தை வாசித்துக் கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6வது வாக்கியம். 20:6. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. அப்போ இரண்டாம் மரணத்திற்கு பங்குள்ளவர்கள் யாரு? வெளிப்படுத்தல் 21:8 வாசித்தோம் அல்லவா? அப்போ இரண்டாம் மரணத்திற்கு ஆளாகாமல் இருக்கிறவர்கள் யாரு? ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள். அப்போ உங்க பேர் என் பேர் எங்க இருக்கணும்? ஜீவ புஸ்தகம் இருக்கணும். அப்ப ஜீவ புஸ்தகம் யாரு பேர் இருக்கும்? யாரு பேர் இருக்கும் ஜீவ புஸ்தகத்துல? சரி, ஒரு உதாரணமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்துக்கு வைத்து கேட்போம். இரண்டாம் 32ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் என்ன செய்யுங்க, ஆரம்பத்தில் படிச்சு பாருங்க. மோசே தேவனிடத்திலே சீனாய் மலையில் இருக்கிறார். தேவன் தன்னுடைய சொந்த விரலினாலே கற்பலகையில் 10 கற்பனை எழுதி கொடுக்கிறார். அவர் அந்த சீனாய் மலையில் உச்சியிலே போய் தேவனோடு இருந்த நாட்கள் எத்தனை? 40 நாட்கள். பூமியில யார் இருக்கா? ஆரோனும் மற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அப்போ ஜனங்கள் எல்லாரும் அங்கே ஆரோன் இடத்துல வந்து சொன்னார்கள், மோசே போய் 40 நாள் ஆகிவிட்டது, அவர் உயிரோடு இருக்கிறாரா என்னன்னு தெரியாது. ஆகினாலே எங்களை வழிநடத்துவதற்கு தெய்வங்களை உண்டாக்கி என்று சொன்ன போது ஆரோன் சொன்னாரே, உங்களுடைய நகைகளை எல்லாம் கலைச்சு கொடுங்க. பொன்னாபரணங்களை கலைத்து கொடுத்தார்கள். அவன் அக்கினியை போட்டு கருபிடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பொற்கன்று குட்டியை செய்து வைத்து அவன் சொன்னான், இதுதான் உங்களை எகிப்தில் இருந்து அழைத்து வந்த தெய்வம், நாளைக்கு பண்டிகை என்று சொல்லி ஜனங்களிடத்தில் சொன்னார். அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த பொற்கன்று குட்டியை வைத்து அவர்கள் பண்டிகை கொண்டாடி, அவர்கள் விருந்து செய்து, பலியிட்டு, ஆடி பாடி விளையாட எழுந்தார்கள் என்று வேதம் சொல்றேன். நீங்க 32ஆம் அதிகாரத்தை என்னச்சீங்க ஆரம்பத்தில் படிச்சுப்பாங்க. ஆண்டவரை பார்க்கிறாரு, பார்த்துட்டு சொல்றாரு மோசேகிட்ட, மோசே சீக்கிரமா இறங்கி போ, நீ எகிப்தில் இருந்து அழைத்து வந்த ஜனங்கள் தங்களுடைய வழியை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மோசே வருகிறார். மோசே வந்து பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த பொற்கன்று குட்டியை வைத்து ஆடல் பாடல் செய்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கோபத்திலே அவர் கற்பனை படையை உடைத்து விட்டார் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்களை நான் அழிக்க போறேன், என்னை விட்டு உன்னையும் உன்னுடைய சந்ததியை என்ன செய்வேன், பெரியதாக்குவேன். அப்பொழுது ஆண்டவரிடத்திலே மோசே பரிந்து பேசினான். நீங்க அந்த 32ஆம் அதிகாரம் முழுவதையும் படிச்சு பாருங்க. அதுல ஓரிரு வாக்கியங்களை மாத்திரம் இப்பொழுது நான் வாசிக்க போகிறேன். வாசிக்கலாம். அங்கே 31ஆம் வாக்கியத்தை வாசிக்கலாம். அப்படியே மோசே கர்த்தரிடத்துக்கு திரும்பி போய் ஐயோ ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்தார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின புஸ்தகத்தில் இருந்து என்னுடைய பெயரை கிறுக்கி போடும் என்றான்.
அதற்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க அடுத்த வாக்கியத்துல. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்போ நம்ம பேர் எங்க இருக்கணும்? வருகிற அக்கினி தண்டனைக்கு தப்ப வேண்டும் என்று சொன்னால், நரக அடிவிலே நாம் அழியாமல் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய பெயரும் என்னுடைய பெயரும் எங்கே இருக்க வேண்டும்? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும். அப்ப எப்போ இருக்கும் ஜீவ புஸ்தகத்தில்? பாவம் செய்யாதவன் எவனோ அவன் பேர் தான் இருக்கும். பாவம் செய்த பேரு கிறுக்கி போடணும். பாவம் என்ன? 10 கற்பனை மீறினது பாவம். 10 கற்பனையில் எத்தனை கற்பனை மீறினா பாவம்? 10 கற்பனையும் மீறினால் பாவமா? 10 கற்பனையில் ஒன்றை மீறினால் பாவமா? யாக்கோபின் நிருபம் 2ஆம் அதிகாரம். யாக்கோபின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 10 11 வாக்கியங்கள். ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தோம், எப்படி எனில் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான். எப்படி? வாசிங்க. ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான். அடுத்த வாக்கியம். ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்து கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாவாய். களவு செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் தாயின் தகப்பனை கனம் பண்ணு என்று சொன்னார். நீ களவு செய்யாமல் இருந்து தாயின் தகப்பனை கனம் பண்ணாவிட்டால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாவாய். கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் வாரத்தின் 7ஆம் நாள் ஓய்வு நாளை ஆச்சரியம் என்று சொன்னார். நீ கொலை செய்யாமல் இருந்து வாரத்தின் 7ஆம் நாளை மீறினால் பாவம் செய்தார். அப்படிப்பட்ட நான் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? அப்ப என்னுடைய பங்கு எங்க இருக்கு? அக்கினியில் அல்லவா இருக்கிறது. அதற்குத்தான் ஆண்டவர் இந்த வேத புத்தகத்திலே இந்த சத்தியத்தை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். Praise God. Hallelujah. என் ஆண்டவர் என்னை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி இருக்கிறார். ஒரு வாரம் நான் சாத்தானுக்கும் அவனை சேர்ந்த தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற அக்கினிக்கு போக தேவன் விரும்பவில்லை. அது நிமித்தமாகத்தான் ஆண்டவரின் சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். Praise God. Hallelujah. இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிற நான் அதை உங்களுக்கு சொல்ல வேண்டும். சொல்லாவிட்டாலும் நான் அக்கினிக்கு போக வேண்டியது. அதுதான் 2ஆம் மரணம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அனுபவித்திருக்கிறபடினாலே இந்த சத்தியத்தை உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேலுமாக எவர்லாஸ்டிங் ஃபயர், நித்திய அக்கினி என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வைத்து இன்றைக்கு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால், அந்த அக்கினி நித்தியமாக என்ன செய்கிறது? எரிந்து கொண்டே இருக்கும். வாசிக்கலாம் எதிலே சொல்லுகிறார் என்ன என்று. சரி, யூதாவின் நிருபத்துக்கு நாம் போகலாம். யூதாவின் நிருபம், யூதாவின் நிருபத்திலே வெளிப்படுத்தும் முந்தின புஸ்தகம் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு. 7ஆம் வசனத்தை பாருங்க. அப்படியே
சோதோம் குமாரா பட்டணத்தார் சோதோம் குமாரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார் அவைகளை சேர்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தம் என்று சொன்னால் எடுத்துக்காட்டாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நித்திய அக்கினி, எவர்லாஸ்டிங் ஃபயர். இந்த வார்த்தையை கேட்டவுடனே, இந்த வார்த்தையை வாசித்தவுடனே, இந்த வார்த்தையை குறித்து என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், எவர்லாஸ்டிங் ஃபயர் என்று சொன்னால் நித்திய அக்கினி என்று தமிழ்ல இருக்கிறது. அப்படின்னா நித்தியமாக எரிந்து கொண்டிருக்கும் என்று நினைக்கிறார். அவ்வளவுக்கு கொடூரமானவர் நம்முடைய தேவன். அப்படியானால் இன்றைக்கு நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், இன்னொரு வசனத்தை வாசித்து அதுக்கு பிறகு சொல்றேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6வது வாக்கியம். சோதோம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். முதல்ல வாசித்த வசனத்துல சோதோம் குமாரா பட்டணத்தை நித்திய அக்கினினால நித்தியாரு அழிச்சார்னு சொல்லியிருக்கு. அந்த பட்டணம் இன்றைக்கு வெந்து கொண்டிருக்கிறதா? அதுக்கு தான் இங்க பேதுரு சொல்றாரு, என்ன ஆயிருக்கு? சாம்பலாக்கி. இன்றைக்கு சோதோம் குமாரா பட்டணம் எரிக்கிறதா? இல்ல, அது சாம்பலாயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கு நாம் கூட அடுப்பிலே விறகு எரிக்கிறோம் என்று சொன்னால் அந்த விறகு எரிந்து கொண்டுதான் இருக்கும். சாம்பலாயிட்டுனா எரியாது. அதே போல ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இந்த உலகத்திற்கு வரும்போது அக்கினியினாலே இந்த உலகத்தை அழிப்பார். அந்த உலகத்திலே இருக்கிற துன்மார்க்கர், சாத்தானை சேர்ந்த அனைவரும் அழிக்கப்படுவார்கள். அவர்கள் நித்தியமாக வேக போகிறது இல்லை, அவர்கள் சாம்பலாவார்கள். அதனால எவர்லாஸ்டிங் ஃபயர் என்று சொன்ன உடனே நித்தியமாக வெந்து கொண்டிருக்கும் என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்கே என்று சொன்னால் மார்க் எழுதின சுவிசேஷம். நம் மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 43ஆம் வாக்கியத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 43ஆம் வாக்கியம். உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையுடையவனாய் அவியாத அக்கினி உள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். அவியாத அக்கினி, அன்கொன்சபிள் ஃபயர், அதாவது அணைக்க முடியாத அக்கினி. அன்பானவர்களே, சோதோம் குமாரா பட்டணம் அக்கினினாலே அழிக்கப்பட்டது. அது என்ன ஆயிடுச்சு சொல்லியிருக்கு? சாம்பல் ஆயிடுச்சு. அப்படின்னா அக்கினி எரிந்து முடிந்து விட்டு. அதே போலதான் இந்த அன்கொன்சபிள் ஃபயர், அணைக்க முடியாத ஃபயர், நெருப்பு, அது எரிந்து சாம்பலாகும் வரைக்கும் என்ன செய்யும்? எரிந்து கொண்டிருக்கும். அதைத்தான் இங்கே அன்கொன்சபிள் ஃபயர் என்று சொல்லுகிறேன். இன்னொரு வாக்கியத்தை நான் வாசித்து நாம் முடிக்க பிரயாசப்படுவோம். நம்முடைய வேதத்திலே மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தை வேதிப்போம். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அதிகாரம் 1லிருந்து வாசிக்கலாம். 3 வாக்கியங்கள். மல்கியா 4:1 3 வாக்கியங்கள். மெதுவா ஒருத்தர் வாசிக்கலாம். இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள்
அவர்களை சுட்டெரிக்கும். அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். நல்லா கவனிக்கணும். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்காலின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றது? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் ஆண்டவர் துன்மார்க்கத்தையும் சாத்தானையும் அவனை சேர்ந்த தூதர்களையும் சாத்தானுடைய வஞ்சகத்தினாலே பாவத்திற்கு ஆளாகி பாவத்தின் மேல் பாவம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அக்கினினாலே அழிப்பார். அவியாத அக்கினி, நித்திய அக்கினி. அப்படி என்று சொன்னால் அது சாம்பலாகும் வரை எரியும். அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கர் உங்கள் காலின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள். அப்படின்னா எரிந்து முடிந்துடும். நித்தியமா எரிந்து கொண்டிருக்கப்பார். நம்முடைய தேவன் அன்புள்ளவர், அவ்வளவுக்கு கொடூரமானவர் அல்ல. ஆகினாலே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நிலைமையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் வரும்போது அவருடையவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பி உங்களுக்காக எனக்காக இந்த கல்வாரி சிலுவையிலிருந்து அவர் நமக்காக செய்தார், மரித்தார். அவருடைய உயிரை கொடுத்தார், அவருடைய இரத்தத்தை சிந்தினார். நீங்களும் நானும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பி மகனை மகளை வா என்று அழைக்கிறார். அப்படி அழைப்பை கொடுக்கும்போது நீங்களும் நான் உடனே வரலாம், காலத்தாமதம் செய்யக்கூடாது. வந்து ஆண்டவரிடத்திலே, அப்பா எப்படி அந்த காணாமல் போன மகன் கெட்டகுமார்னு சொன்னல, அந்த கெட்டகுமார் என்ன செய்தான்? அவனுக்கு புத்தி தெளிந்த போது, நான் எழுந்து என் தகப்பன் இடத்திற்கு போவேன், என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரர்கள் 3 வேளையும் திருப்தியாக சாப்பிடுகிறார்கள், ஆனால் எனக்கோ பந்திக்கு போடுகிற தமிழ் கூட என்ன செய்யவில்லை, கிடைக்கவில்லை என்று சொல்லி அவன் எழும்பி தகப்பனிடத்திலே வருகிறான். தகப்பன் அவனை தூரை பார்த்து ஓடி வருகிறார், கட்டிப்பிடிக்கிறார், முத்தமிடுகிறார். அப்பொழுது சொல்லுகிறான், அப்பா உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். நான் உடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்ல, உடைய வேலைக்காரின் ஒருவனாக என்ன செய்யும். ஆனால் அந்த தகப்பனோ வேலைக்காரன் ஒருவனாக சேர்த்துக் கொள்ளவில்லை, தன்னுடைய மகனாகவே ஏற்றுக்கொண்டார். அதே விதமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் யாரெல்லாம் தங்களுடைய பாவங்களை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே வந்து, அப்பா உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று அவருடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிறோமோ, அவர்களை எல்லாம் தன்னுடைய மகளாக ஏற்றுக்கொள்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் நான் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். மகனே மகளே, உன் இருதயத்தை எனக்கு அன்பான தேவனுடைய சகோதரனை சகோதரியே, இந்த உலகம் அக்கினியினால் அழிக்கப்பட இருக்கிறது. அதான் நரகம். அதிலே சாத்தானும் அவருடைய தூதர்கள் பாவத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து பாவத்தை விடமாட்டேன் என்று சொல்லி உறுதியாக பற்றி கொண்டு தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் மனம் திரும்பாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் அந்த அக்கினியிலே அழிவார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை என்னையும் அந்த அழிவுக்கு ஒப்புக் கொடுக்க விரும்பவில்லை.
ஆகினாலே அந்த ஆண்டவன் மகனே மகளே என்னிடத்தில் வா என்று அழைக்கிறார். அப்படி அவரிடத்திலே வர வேண்டும் என்று விரும்புகிற ஒரு சகோதரன் உன் சகோதரி இங்கே இருந்தார். என்னோடு கூட ஜெபத்திற்கு எழுதி நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசு அழைக்கிறார், இன்று இயேசு அழைக்கிறார். எம் பெருமான் தம் கரத்தை நீட்டி அழைக்கிறார். எம் பெருமான் தம் கரத்தை நீட்டி அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். சத்தியம் பேசிடும் போது உதறி தள்ளிடாதே. சத்தியம் பேசிடும் போது உதறி தள்ளிடாதே. சுத்தமறைக்குள் நீ வாராய், புத்தியாய் கேட்டிடுவாய். இயேசு அழைக்கிறார், இன்று இயேசு அழைக்கிறார். எம் பெருமான் தம் கரத்தை நீட்டி அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அன்பான சகோதரனே சகோதரியே, அன்புள்ள தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம், மன இரக்கமுள்ள தெய்வம் உன்னை அழைக்கிறார். அவரிடத்திலே வருவதற்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? அவரிடத்திலே வந்து, அப்பா உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன், என்னுடைய பாவங்களை மன்னித்தரும், என்னை உம்முடைய மகனாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வருகிற அக்கினி அழிவிலே தப்பிக்கொள்வதற்காக ஆண்டவர் அழைக்கிறார். இன்றே அனுக்கிரக காலம், இன்றே இரட்சணிய நாள். ஆகவே இப்பொழுதே நாம் கர்த்தரிடத்தில் வருவோம். வந்து அவரிடத்திலே எழுதி இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். மகத்துவமுள்ள ஆண்டவரே, இந்த இறைவேளைக்காய் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் தியானித்த சத்தியத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் திக்கற்றவர்களாக போகாதபடி எல்லா சத்தியத்தையும் எங்களுக்கு உம்முடைய ஆவியானவரை கொண்டு வெளிப்படுத்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, இந்த உலகத்திலே பாவம் செய்த எங்களை ரட்சிக்கும்படியாக உம்முடைய திருக்குமாரனை அனுப்பினீர். எவ்வளவு அன்பான தெய்வம்! அந்த அன்புக்கு ஈடு இணை இல்லை என்று நாங்கள் உணர்ந்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த அன்பின் தெய்வம் எங்களை அழைக்கும் போதே நாங்கள் அவரிடத்திலே வந்து எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்யும். எங்களை புறம்பே தள்ளாத தேவன் நீர். என்னிடத்திலே வருகிற ஒருவரை புறம்பே தள்ளுவது என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஆமாண்டவரே, நாங்கள் இருக்கிறவனமாக உடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், என்னுடைய பாவங்களை மன்னி எங்களை உடைய மகளாக ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக சீக்கிரமாக நீர் வரப்போகிறீர். நீர் வரும் பொழுது ஆண்டவரே, அக்கினி வரும், இந்த உலகத்தை பட்சிக்கும். அப்பொழுது சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்கள் மனம் திரும்பாமல் பாவத்தை விடாமல் பற்றி கொண்டு வாழ்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் அந்த அக்கினியிலே அழிக்கப்படுவார்கள் என்று நாங்கள் இந்த நாளிலே வாசித்தோமே, தெரிந்து கொண்டோமே, அதற்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாங்கள் அந்த அக்கினிக்கு இரையாகாதபடிக்கு எங்களுக்கு கொடுத்த எச்சரிப்புக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆகவே நாங்கள் எங்களுடைய வாழ்நாளெல்லாம் ஆண்டவருடைய வருகை ஒருவேளை பிந்துமானால் ஆண்டவருக்கு சாட்சியாக ஆண்டவருடைய சத்தியத்திலே நிலைத்து நின்று பாவத்துக்கு விலகி வாழ்ந்து ஆண்டவருடைய பிரமாணத்தின்படி நடந்து ஆண்டவர் எங்களுக்கு காண்பித்திருக்கிற சத்திய வெளிச்சத்திலே நாங்கள் நடந்து ஆண்டவருடைய மேன்மையான ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள தகுதியாக வாழத்தக்கதான கிருபைகளை தான் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அங்கீகரித்த ஆசீர்வதியும் எப்பொழுதும் ஜெபத்திலே எழுப்பி நின்று தங்களை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் தனித்தனியாக குடும்பமாக ஆசீர்வதித்து வருகிற அழிவுக்கு தப்பிக்கொள்ளத்தக்கதாக தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று அங்கே பவுல் சொன்னது போல ஒவ்வொருவரும் சொல்லி விசுவாசத்தை காத்துக் கொண்டவர்களாக நீதியின் கிடத்தை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக வாழத்தக்கதாக சகல நன்மைகளை இந்த ஆசீர்வதிக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.